பஞ்சபூதங்களில் முதல்ல இருக்கக்கூடிய பட்சி எது என்னென்றால் வல்லூர். இந்த வல்லூர் என்பது கருடனுக்கு நிகரான ராஜாளி பறவையாகும். இந்த வல்லூர் பூமி தத்துவத்தை மையமாக கொண்டது. அப்படிப்பட்ட வல்லூர் பட்சியில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசீரிஷம். இந்த 5 நட்சத்திரங்கள் அஸ்வனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசீரிஷம். இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் வல்லூர் பட்சியைச் சேர்ந்த பூமி தத்துவத்தை உடையவர்கள். அவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். வல்லூர் பட்சிக்கு 1/7/2024 தேய்பிறை திங்கட்கிழமை, அதாவது 9 திங்கட்கிழமை காலை மணி 9 முதல் 10:30க்குள் சிறப்பு டைம். மத்தியம நேரம் பகல் 12 முதல் 3:30க்குள் மத்தியம நேரமாகும். இது பகல். இரவில் அவங்களுக்கு அனுகூலமான நேரங்கள் அன்று இல்லை. ஆனால் தவிர்ப்பது நன்மை. பகல் நேரங்களை மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது 1/7 பகல் நேரம் காலை 9 to 10:30, மதியம் 12 to 3:30. இப்போது 3/7/2024 தேய்பிறை புதன்கிழமை அன்று காலை மணி 10:50 to 12 மணிக்குள்ளும் அது சிறப்பு. பிறகு 1:30 to 6 மணி மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிறது இரவு 8:25 to 10:45 மத்தியமம். விடியற்காலம் 4 to 6 சிறப்பான நேரமாகும். 5/7/2024 தேய்பிறை வெள்ளிக்கிழமை. இன்று பார்க்கின்ற பொழுது இவங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கின்றன. அதாவது ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய சிறப்பான நாள் இந்த வெள்ளிக்கிழமை. காலை 6 to 8:24 தன் லட்சியமாக உள்ள எந்த விஷயங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள். பிறகு 1:15 to 3 மணி. இரவில் பார்க்கிறபோது மாலை 6 to 9 மற்றும் விடிகாலம் 3 to 3:35. இந்த நேரங்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். 7/7/2024 இந்த 7/7/2024 என்பது வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை இது மிகவும் உங்களுக்கு சிறப்பான நாளாகும். அதாவது அதிகாரமுடைய ஒரு அற்புத நாளாகும். இந்த 7/7/2024 வளர்பிறை ஞாயிறு காலை 6 to 8:24 மிகவும் சிறப்பு. பிறகு காலை 8:30 முதல் 12 மணி வரை மத்தியம நேரமாகும். அன்று மாலை நாம் பார்க்கின்ற பொழுது 8:25 to 10:45 மத்தியம நேரமும், விடியற்காலம் 4 முதல் 6 மணி வரை சிறந்த நேரமாகவும் செயல்படும். பின் 8/7/2024 வளர்பிறை திங்கள் இன்று பார்க்கின்ற பொழுது காலை 9 to 10:30 சிறப்பு நேரமாகவும், பின் பகல் 1:30 முதல் 3:35 வரை மத்தியம நேரமாகவும் செயல்படும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 முதல் 8:25 மத்தியமமும், 10:50 to 12 மணி வரை இரவு சிறப்பு நேரமாகவும் செயல்படும். இப்போது 9/7/2024 வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை. இது வல்லூருக்கு மிகவும் அதிகாரமான ஒரு நிறைந்த நாள். இதில் சுபகாரியங்கள் இல்லை என்றாலும் கூட மருத்துவம், பூமி வாங்குவது மற்றும் கடன் சம்பந்தமான முயற்சிகள், சரீர சம்பந்தமான முயற்சிகள், இதில் விவசாய சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் செய்வது மிகவும் நன்மையே. ஆக இந்த 6 to 8:24 காலையில் மிக சிறப்பு. 10:50 to 1:10 மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது இரவு 8:25 to 10:45 மத்தியமம், விடியற்காலம் 4 to 6 சிறப்பு நேரமாக செயல்படும். இப்போது 10/7/2024 வளர்பிறையில் புதன்கிழமை காலையில் 9 to 10:45 சிறப்பு. பிறகு 1:35 to 3:35 மத்தியமம். இரவில் பார்க்கிற பொழுது 6 to 8:24 மத்தியமம், 10:50 to 12 மணி வரை சிறப்பான நேரமாகும். இப்போது 12/7/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை காலை 6 to 8:24 சிறப்பு. பகல் 1:15 to 3 மணி வரை மத்தியமம். இரவில் அவங்களுக்கு ஒரு அதிகாரப்பட்சி கூடி இருக்கிறனால மாலை 6 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான நிகழ்வுகள், வாழ்வில் லட்சியமாக உள்ள விஷயங்களை எடுத்து செய்ய மிகவும் ஏற்ற நாளாக இருக்கும். மாலை 6 to 9 மிகச் சிறப்பு. விடியற்காலம் 3 to 3:35 மத்தியம நேரமாக இருக்கும். 16/7/2024 வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை பகலில் கொஞ்சம் அனுகூலமான இதர சூழலால் நன்மையான நேரங்கள் இல்லை. அன்று இரவு நேரம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கின்றது. ஆக 8:25 to 10:45 மத்தியமமாகவும், விடியற்காலம் 4 to 6 சிறப்பான அமைப்பாகவும் இடம்பெற்றுள்ளது. அந்த நேரங்களை, இரவில் உள்ள இந்த இரு நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ 17/7/2024 வளர்பிறையில் புதன்கிழமை
காலை 9 to 10:45 சிறந்த நேரமாகும். பிறகு 1:35 to 3:35 மத்திம நேரமாகும். இரவில் பார்க்கிறபோது மாலை 6 to 8:24 மத்திமமாகவும், இரவு 10:50 to 12 மணி வரையில் நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறந்த நேரமாகவும் கருதப்படுகிறது. இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். 19/7/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 8:24 மிகச் சிறப்பு. பிறகு பகல் 1:15 to 3 மணி வரை மத்திமம். இரவில் உகந்த காலங்கள் இல்லை. பகலில் உள்ள இரு காலங்களையே நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். இரவில் உள்ள நேரங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போது 21/7/2024 வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை 6 to 8:24 மிகவும் சிறப்பு. அதாவது அதிகாரப்பட்சியாக வல்லூர் செயல்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் வாழ்வில் லட்சியமாக உள்ள விஷயங்களை செய்து கொள்ளலாம். 6 to 8:24 மிகவும் சிறப்பு. பிறகு 8:30 to 12 மணி வரை மத்திமம். மாலையில் இரவில் பார்க்கிற போது இரவு 8:25 to 10:45 மத்திமம். விடியற்கால 4 to 6 சிறப்பான நேரமாகும். இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது 24/7/2024 தேய்பிறையில் புதன்கிழமை பார்க்கிறது பகல் 10:50 to 12 மணி வரை சிறப்பான நேரமாகும். மீண்டும் மதியம் 1:30 முதல் 6 மணி வரை மத்திம நேரமாகும். பிறகு இரவில் பார்க்கிற போது 8:25 to 10:45 மத்திமமாகும். விடிகாலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் உள்ளன. இந்த கால நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 25/7/2024 தேய்பிறையில் வியாழக்கிழமை அன்று பார்க்கின்ற பொழுது பகல் 10:50 to 1:10 வரை மிக சிறப்பான நேரமாகும். மற்றும் காலை 7:45 முதல் 10:45 வரை மத்திம நேரமாகும். பிறகு வியாழக்கிழமை மாலையில் காலை 6 to 8:24 மத்திம நேரமும், இரவு 3 to 3:35 சிறப்பான நேரமாகவும் செயல்படுகின்றன. இந்த நேரங்களை பயன்படுத்திக்கலாம். 27/7/2024 பகலில் உங்களுக்கு அனுகூலமான நேரங்கள் இல்லை. அன்று இரவில் 6 மணிக்கு மேல் வரக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 27/7/2024 தேய்பிறை சனிக்கிழமை இரவில் 9 to 12 மிக சிறப்பான நேரமாகும். விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகும். இந்த நேரங்களை பயன்படுத்திக்கலாம். 31/7/2024 வளர்பிறையில் நம்ம பார்க்குற போது தேய்பிறையில் நம்ம பார்க்குறது புதன்கிழமை. அந்த 31/7/2024 தேய்பிறையில் புதன்கிழமை அன்று காலை 10:50 to 12 மணி வரை சிறந்த நேரமும், பிறகு 1:30 to 6 மணி வரை மத்திம நேரமும், இரவில் பார்க்குற போது 8:25 to 10:45 மத்திம நேரமும், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் கருதப்படுகிறது. இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு காரிய வெற்றிகளே. இப்போது ஆந்தை பட்சிக்கு உண்டான ஜூலை மாத அட்டவணை. இப்போ ஆந்தை பட்சி என்பது நீர் தத்துவத்தை கொண்டதாகும். இந்த ஆந்தை பட்சியினுடைய நீர் தத்துவத்தை சேர்ந்த என்னென்ன நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் 6 நட்சத்திரங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் இந்த 6 நட்சத்திரக்காரங்களும் நீர்த்தத்துவம் என்ற ஆந்தை பட்சியை சேர்ந்தவர்களாவார்கள். இவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நேரங்கள் என்னென்ன என்பதை இப்போது பட்டியலிட்டு பார்ப்போம். 2/7/2024 தேய்பிறை செவ்வாய்க்கிழமை பகலில் 10:50 to 1:10 சிறப்பான நேரமாகும். பிறகு 4:30 to 6 மத்திம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 10:45 சிறப்பான நேரமும், விடிகாலை 3 to 3:35 மத்திம நேரமாகவும் செயல்படுகின்றது. இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். 3/7/2024 தேய்பிறையில் புதன்கிழமை 6 to 7:30 சிறப்பான நேரமாகவும், பிறகு 9 to 12 மத்திம நேரமாகவும், இரவில் பார்க்குறது மாலை 6 to 8:24 மத்திம நேரமும், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் செயல்படுகின்றன. இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 5/7/2024 தேய்பிறை வெள்ளிக்கிழமை இந்த நாளை நாம் பார்க்கின்ற பொழுது பகலில் 8:30 முதல் 10:30க்குள் சிறந்த நேரமாகவும், பகல் 12:10 to 3 மணி வரை மத்திம நேரமாகவும் செயல்படுகின்றன. இரவில் பார்க்கிற போது இரவு 8:25 to 9 சிறப்பான நேரமாகவும், விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகவும் செயல்படும். இப்போது 8/7/2024 வளர்பிறை திங்கட்கிழமை
8:25 to 9 மணி வளர்பிறை திங்கட்கிழமை பார்க்கும்போது காலை 6 to 7:30 மிகச்சிறந்த நேரமாகும். 8/7/2024 வளர்பிறை திங்கட்கிழமை ஒரு அதிகாரம் நிறைந்த நாள், அற்புதமான ஒரு நாள். எந்த ஒரு முக்கியமான விஷயங்களை எடுத்து செய்துக்கலாம். காலை 6 to 7:30 சிறந்த நேரம். பிறகு 12:10 to 1:10 மத்தியமமான நேரமாகும். இரவில் பார்க்கிற போது 8:25 to 10:45 மத்தியம நேரமும், விடியற்காலம் 4:30 to 6 சிறப்பான நேரமாகவும் செயல்படும். இதில் எடுத்து எம்முயற்சிகளையும் நீங்கள் செய்துக்கலாம். 9/7/2024 வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை 8:25 to 9 காலையில் பகலில் சிறப்பு. பின் மாலை 4:30 to 6 மணி வரை மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 சிறப்பான நேரமாகவும், விடியற்காலம் 4 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இப்போ வளர்பிறையில் புதன்கிழமை 10/7/2024 வளர்பிறையில் புதன்கிழமை அதிகாரம் நிறைந்த நாளாகும். உங்கள் வாழ்க்கை லட்சியமாக உள்ள எந்த விஷயங்களும் எடுத்து செய்யக்கூடிய ஏற்ற நாளாகும். இப்போ 10/7/2024 புதன்கிழமை 6 to 7:30 சிறப்பு நேரம் காலை. பிறகு 10:50 to 12 மணி வரை மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கின்ற பொழுது 8:25 to 10:45 மத்தியமமும், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் செயல்படும். இப்போது வளர்பிறையில் வியாழக்கிழமை 11/7/2024 இந்த வியாழக்கிழமை காலை 8:25 to 10:45 சிறந்த நேரமும், பிறகு 11 to 1:30 மத்தியமமான நேரமாகவும் செயல்படும். இரவில் உங்களுக்கு உகந்த நேரங்களாக இல்லை. அதனால் பகலில் உள்ள இந்த நேரங்களையே, அதாவது 11/7 வியாழக்கிழமை 8:25 to 10:45 சிறந்த நேரத்தையும், மீண்டும் மத்தியமான நேரம் 11 to 1:30 பயன்படுத்திக் கொள்வது நன்மை. 16/7/2024 வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை பகலில் உங்களுக்கு அனுகூலமான நேரங்களிலே தவிர்ப்பதும், அந்த 16/7/2024 வளர்பிறை செவ்வாய்க்கிழமையில் மாலை 6 to 8:24 சிறந்த நேரமும், பிறகு விடியற்காலம் 4 to 6, அதாவது மாலை 6 to 8:24 விடியற்காலம் 4 to 6 உங்களுக்கு சிறந்த நேரங்களாக இருப்பதை இதனை பயன்படுத்திக் கொள்வது சிறந்ததே. இப்போ வளர்பிறையில் புதன்கிழமை 17/7/2024 இன்று மிகவும் அற்புதமான ஒரு அதிகாரப்பட்ச நிறைந்த நாள். காலை 6 to 7:30 சிறப்பான நேரமாகும். பிறகு 10:50 to 12 மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது 8:25 to 10:45 மத்தியமமும், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் செயல்படும். இப்போது 20/7 வளர்பிறையில் சனிக்கிழமை பார்க்கின்ற பொழுது காலை 6 to 8:24 சிறந்த நேரமாகும். பிறகு 3:45 to 6 மணி வரை மத்தியம நேரமாகும். இரவில் மிகவும் அதிகாரம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. சனிக்கிழமை என்றாலும் கூட ரிசப்ஷன், முக்கிய ஒப்பந்தம், ஒருவரை பார்ப்பது, கன்சல்டேஷன் பண்ணுவது, உங்கள் திறமையை அரங்கேற்றம் பண்ணுவது, இதற்கெல்லாம் கூட இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சனிக்கிழமையில் மாலை 20/7/2024 6 to 7:30 மிகச்சிறந்த நேரமாகவும், மீண்டும் 9 to 12 மணி அடுத்ததாக மத்தியம நேரமாகவும் செயல்படும். பிறகு தேய்பிறையில் புதன்கிழமை 24/7/2024 காலையில் 6 to 7:30 சிறப்பு, மீண்டும் 9 to 12 மத்தியமம். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 மத்தியமம், விடியற்காலம் 4 to 6 மிக சிறப்பு. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். பிறகு தேய்பிறையில் வியாழக்கிழமை, தேய்பிறையில் வியாழன் என்கிற போது 25/7/2024 காலையில் இது ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். 25/7/2024 காலை 7:30 to 8:25 சிறப்பு, சிறப்பான நேரம். பின் 3 to 6 மத்தியமான நேரமாகும். இரவில் பார்க்கின்ற பொழுது 8:25 to 10:45 மத்தியமமாகும், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் செயல்படும். இப்போது தேய்பிறையில் சனிக்கிழமை 27/7/2024 பகலில் நன்மையான காலங்கள் இல்லை. இரவில் பார்க்கின்ற பொழுது மாலை 6 to 7:30 மத்தியமம், பின் 10:50 to 12 சிறப்பு. இந்த மாலை வரக்கூடிய 6 to 7:30 மத்தியமமும் 10:50 to 12 சிறப்பு. இந்த காலங்களை மட்டும் சனிக்கிழமை மாலை இரவு நேரங்களை பயன்படுத்தி பயனடையலாம். 30/7/2024 தேய்பிறையில் செவ்வாய்க்கிழமை காலை 10:50 to 1:10 சிறப்பு, பின் 4:30 to 6 மத்தியமம். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 10:45 சிறப்பு, 3 to 3:35 மத்தியமம். ஆக இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
இப்போது 31/7/2024 தேய்பிறை புதன்கிழமை காலை 6 to 7:30 சிறப்பு. பிறகு 9 to 12 வந்து மத்திமம். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 மத்திம நேரமாகும். மற்றும் விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். ஆக தேவையில் வரக்கூடிய புதன் மாலையில் வரக்கூடியது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அதனால் இந்த புதன்கிழமையில் மாலையில் பகலை விட மாலையில் வரக்கூடிய அந்த 6 to 8:24 விடியற்காலம் 4 to 6 உங்களுக்கு மிகவும் சிறந்த நேரங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கால நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய காரிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றிக்கொள்ள இறையருடைய துணை நின்று செய்வதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும். அதிர்ஷ்டபட்சியினுடைய நேரம் ஜூலை 2024க்கான ஷெட்யூலில் இப்போ 3வது பூதமாகிய காகப்பட்சியை பற்றி, நெருப்பின் தன்மை கொண்ட காகப்பட்சி. இந்த காகப்பட்சிக்காரர்கள் என்னென்ன நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதை இப்போது பார்ப்போம். இப்போது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம். இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் நெருப்பு தத்துவம் என்று சொல்லக்கூடிய காகப்பட்சியை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். 1/7/2024 தேய்பிறையில் திங்கட்கிழமை பகலில் மாலை 3:45 to 6 சிறப்பான நேரமாகும். மதியம் 12:10 to 3:35 வரை மத்தியம நேரமாகும். இரவில் நன்மையான காலங்கள் இல்லை. இதனால் பகலில் உள்ள இந்த இரு நேரங்களை 3:45 to 6 சிறப்பு நேரத்தையும் 12:10 to 3:35 மத்தியம நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ தேய்பிறையில் வந்து செவ்வாய்க்கிழமை 2/7/2024 6 to 8:24 சிறந்த நேரம், 19 to 1:10 மத்தியமமான நேரமாகும். இரவில் பார்க்கின்ற பொழுது 8:25 to 12 சிறந்த நேரமும் விடியற்காலம் 4 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இப்போ தேய்பிறையில் வந்து புதன்கிழமை 3/7/2024 மிகவும் ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். இந்த 3/7/2024 புதன்கிழமை உங்கள் வாழ்வில் லட்சியமாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் எடுத்து செய்யக்கூடிய நாள் நேரம். 6 to 7:30 சிறப்பு, பின் 1:35 to 6 மணி வரை மத்திமம். இரவில் பார்க்கின்ற பொழுது 6 to 10:45 சிறப்பு, விடியற்காலம் 3 to 3:35 மத்தியம நேரமாகும். 5/7/2024 5/7/2024 பார்க்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை மணி 8:30 முதல் 10:30 சிறப்பான நேரமாகும். மதியம் மத்தியம நேரமாகிய 6 to 8:24 காலையில் அது மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிறபோது மாலை 6 to 8:24 மத்தியம நேரமும் மீண்டும் இரவு 10:30 முதல் 12 மணி வரை சிறப்பான நேரமாகவும் செயல்படும். இப்போது 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை 7/7 ஞாயிற்றுக்கிழமை 6 to 8:24 பகலில் சிறப்பான நேரமாகும். பின் மதியம் 1:30 முதல் 4:30 மத்தியம நேரமாகும். இரவில் வந்து வளர்பிறை ஞாயிறு இரவில் வந்து அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். அதனால் இரவு 7:30 to 10:45 உங்கள் வாழ்வில் லட்சியமாக உள்ள எந்த விஷயங்களையும் எடுத்து செய்ய இது ஏற்றமான நாளாகும். அதனால் இரவு 7:30 முதல் 10:45 வரையும், பின்பு விடியற்காலம் 3 to 3:35 சிறந்த நேரங்களாகும். பின் 9/7/2024 வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை நாம் பார்க்கின்ற பொழுது காலை 6 to 8:24 சிறப்பு நேரமும், பின் 1:15 to 3 மணி வரை மத்தியம நேரமாகவும் செயல்படும். அன்று இரவு பார்க்கின்ற பொழுது அந்த வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை அது ஒரு அதிகாரம் நிறைந்த நாள். அதாவது உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமாகவோ அல்லது பூமி சம்பந்தமாகவோ, பிறரை பார்ப்பதோ, கடன் வாங்குவதோ, சில முயற்சிகளோ, இந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது அல்லது விளையாட்டு, உங்களுடைய விமர்சனம், வித்தைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு கூட இது மிகவும் நன்மையான நாளாக இருக்கும். மாலை 6 to 8:24 சிறப்பு நேரம், பின் 8:25 to 10:45 மத்தியம நேரமாக இருக்கும். 10/7/2024 வளர்பிறையில் புதன்கிழமை. இந்த வளர்பிறையில் புதன்கிழமை நாம் பார்க்கின்ற பொழுது காலை 9 to 10:45 சிறந்த நேரமாக செயல்படும். பின் 3:45 to 6 மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிறது மாலை 6 to 8:24 சிறந்த நேரம், பின் 4 to 6 மத்தியம நேரமாகும்.
இப்போது வளர்பிறையில் வியாழக்கிழமை 11/7/2024 அது மிகவும் அதிகாரமான ஒரு அற்புதமான ஒரு நாள். பகலில் காலை 8:25 to 10:30 தனது லட்சியமாக உள்ள எந்த ஒரு விஷயங்களும் எடுத்து செய்ய ஏற்றமான நாள். 8:25 to 10:30 மிகவும் சிறந்த நேரமாகவும், பின் 11 to 1:12 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இரவில் அனுகூலமான நேரங்கள் இல்லை. அதனால் அதை தவிர்த்து பகலில் உள்ள 11/7/2024 வியாழன் பகலில் உள்ள 8:25 to 10:30 பிறகு 11 to 1:12 இந்த நேரங்களை பயன்படுத்துவது சிறப்பு. பிறகு 12/7/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை காலை 8:30 to 10:30 சிறந்த நேரமும், பின் பகல் 12:30 முதல் 3 மணி வரை மத்தியம நேரமாகவும் செயல்படும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 மத்தியமம், இரவு 10:50 to 12 வரை உள்ள நேரமும் சிறப்பாக செயல்படும். இப்போது வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை, அதாவது 16/7/2024 பகலில் நன்மைகள் இல்லை. இரவில் மிகவும் அதிகாரமான ஒரு நாளாக வளர்பிறை செவ்வாய்க்கிழமை காகத்துக்கு வருவதால் உங்களுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் மற்றும் மருத்துவ சம்பந்தமான முயற்சிகள், பூமி சம்பந்தமான இட சம்பந்தமான முயற்சிகள், பிறரை பார்ப்பது, கடன் வாங்குவது, சிலரை சந்திப்பது, விளையாட்டு வினோதங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது மிகவும் ஏற்ற நாளாகும். மாலை 6 to 8:24 சிறப்பு மற்றும் 8:25 to 10:45 மத்தியம நேரமாகும். பிறகு 17/7/2024 வளர்பிறையில் புதன்கிழமை காலை 9 to 10:45 சிறந்த நேரம், பிறகு 3:45 to 6 மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 சிறப்பு நேரமாகவும், விடியற்காலம் 4 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இப்போது வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை 19/7/2024 இந்த கிழமை 8:30 to 10:30 சிறந்த நேரமாகவும், பிறகு 12:30 முதல் 3 மணி வரை மத்தியம நேரமாகவும் செயல்படும். இரவில் அனுகூலமான நேரங்கள் வளர்பிறை வெள்ளிக்கிழமை இல்லை. அதாவது 19/7/2024 பகலில் மட்டுமே இருக்கின்றன. அந்த பகலில் 8:30 to 10:30 சிறப்பும், 12:30 to 3 மணி நேரம் மத்தியம நேரம் ஆகும். இப்போது 20/7/2024 வளர்பிறையில் சனிக்கிழமை காலை 10:50 to 1:10 சிறந்த நேரமும், பின் 3 மணி முதல் 6 மணி வரை மத்தியம நேரமும் உங்களுக்கு உகந்தது. இரவில் பார்க்கிற போது இரவு 9 to 10:45 மத்தியம நேரமும், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் செயல்படும். இப்போது வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை 21/7/2024 காலை 6 to 8:24 சிறந்த நேரமாகும். பின் 1:30 to 4:30 மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது இரவில் வளர்பிறை ஞாயிறு இரவு இவர்களுக்கு மிகவும் சிறந்த தனது லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய அற்புத நாளாகும். ஆக இரவு 7:30 to 10:45 மிகவும் சிறப்பான நாளாகும். விடியற்காலம் 3 to 3:35 மத்தியம நேரமாக செயல்படும். இப்போது தேய்பிறையில் புதன்கிழமை 24/7/2024 இது தேய்பிறையில் புதன் இந்த பட்சிக்கு அதிகாரம் நிறைந்த ஒரு நாள். இந்த 24/7 அன்று காலை 6 to 7:30 தனது லட்சியமான எந்த ஒரு விஷயங்களும் எடுத்து செய்ய ஏற்றமான நாள். பின் பகல் 1:35 to 6 மத்தியமான நேரமாகும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 10:45 சிறந்த நேரமாகவும், பின் விடியற்காலம் 3 to 3:35 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இப்போது 25/7/2024 தேய்பிறையில் வியாழக்கிழமை காலை 8:25 to 10:45 சிறந்த நேரமாகும். மீண்டும் 11 to 1:30 மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது 6 to 8:24 மிக சிறந்த நேரமாகும். 4 to 6 மத்தியம நேரமாகும். ஆக 25/7/2024 தேய்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் இரவில் ஒரு லட்சியமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு ஏற்ற நாள் இது. ஆக 6 to 8:24 சிறப்பும், பிறகு விடியற்காலம் 4 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இப்போ தேய்பிறையில் சனிக்கிழமை 27/7/2024 பார்க்கின்ற பொழுது பகலில் எந்த நேரங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. இரவில் மட்டுமே நன்மையாக இருக்கின்றன. அந்த இரவில் இருக்கக்கூடிய நேரம் இரவு 9 to 10:45 மத்தியமம், விடியற்காலம் 4 to 6 சிறப்பு. 25/7/2024 சனிக்கிழமை இரவு 9 to 10:45 மத்தியமம், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். இதில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்வதற்கு ஏற்றமே. 30/7/2024 தேய்பிறையில் செவ்வாய்க்கிழமை காலை 6 to 8:24 சிறப்பு, பின் 10:50 to 1:10 மத்தியமம். இரவில் பார்க்கிற போது 8:25 to 12 சிறப்பு, 4 to 6 மத்தியமம். இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கவும்.
இப்போ தேய்பிரையில் வந்து புதன்கிழமை 31/7/2024 தேய்பிரையில் புதன்கிழமை காலை 6 to 7:30 அதிகாரப்பட்சி நிறைந்த ஒரு நாள். எந்த ஒரு சுபகாரியங்களும் அரங்கேற்றமும் முக்கிய முயற்சிகளும் பயணங்களும் உங்களுடைய தொடர்புகளும் தொழில் விஷயங்களும் வெற்றிகரமாக மாறும். இந்த காலை 6 to 7:30 அதிகாரம் நிறைந்த நாள் சிறப்பாகவும் பின் பகல் 1:35 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இரவில் பார்க்கிற பொழுது மாலை 6 to 10:45 சிறப்பும் விடியற்காலம் 3 to 3:35 சிறந்த நேரமாகவும் செயல்படும். அதிர்ஷ்ட பஞ்சபட்சி ஜூலை மாதம் 2024 உண்டான டேபிளில் இப்போது பஞ்சபூதங்களுடைய வரிசையில் 4வது பூதமாகிய காற்று பூதத்தை சேர்ந்த கோழி பட்சியை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். காற்று பூதத்தை சேர்ந்த கோழி பட்சி இதற்குரிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படி நம்ம பார்த்தோமே ஆனால் அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கோழி பட்சி தான் உகந்தது. இந்த கோழி பட்சியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். 1/7/2024 தேய்பிறை திங்கட்கிழமை காலை 6 to 7:30 சிறப்பு. பிறகு 12:10 to 1:10 மதியம் மத்தியம நேரமாகும். இரவில் அனுகூலமான காலங்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றன. அதனால் பகல் நேரங்களை மட்டும் பயன்படுத்திக்கலாம். 1/7/2024 காலை 6 to 7:30 சிறப்பு, பகல் 12:10 to 1:10 மத்தியமமாகும். இப்போது 2/7/2024 தேய்பிறை செவ்வாய்க்கிழமை. இது அதிகாரம் நிறைந்த ஒரு நாள். உங்கள் வாழ்க்கையில் சில லட்சியமான சில விஷயங்களை பூமி சம்பந்தமாக சரீர சம்பந்தமாக சில முயற்சிகள் கடன் பணம் தொடர்பான இந்த விஷயங்களை எடுத்து செய்வதற்கு ஏற்ற நாளாகும். காலை 6 to 8:24 சிறப்பு, பின் 1:15 to 3 மணி வரை மத்தியமமாகும். இரவில் பார்க்கிறது மாலை 6 to 8:24 மத்தியமம், 10:50 to 12 மணி வரை சிறப்பு நேரமாகும். தேய்பிரையில் புதன்கிழமை 3/7/2024 1:30 to 3:30 பகலில் சிறப்பு. பிறகு 9 to 12 மணி வரை மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கின்ற பொழுது தேய்பிறை புதனில் 8:25 to 12 சிறப்பு, விடியற்காலம் 4 to 6 மத்தியம நேரமாகும். 5/7/2024 தேய்பிறையில் வெள்ளிக்கிழமை பகல் 12 to 3 மணி வரை மத்தியம நேரமாகும். மாலை 4:30 to 6 மணி வரை சிறப்பு நேரமாகும். இரவு நேரத்தில் 8:25 to 9 மத்தியமம், பின் விடியற்காலம் 4:30 to 6 சிறப்பு நேரமாக செயல்படும். இப்போது வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை 7/7/2024 காலை பகல் 10:50 to 12 சிறப்பு நேரமாகும். பின் 1:30 முதல் 4:30 மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கின்ற பொழுது 8:30 to 12 சிறப்பு நேரமாகவும் விடியற்காலம் 4 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். 8/7/2024 வலதுபுறையில் திங்கட்கிழமை காலை 6 to 7:30 சிறப்பு நேரமாகும். பகல் 1:30 to 6 மணி வரை மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது அதிகாரப்பட்சியாக செயல்படுகின்றது 8/7 வலதுபுறை திங்கள் அன்று. உங்கள் லட்சியமான எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் எடுத்து செய்ய மிகவும் ஏற்றமான நாள் அந்த திங்கட்கிழமை இரவு பொழுது. மாலை 6 to 10:45 மிகவும் சிறப்பு. 10/7/2024 வலதுபுறையில் புதன்கிழமை காலை 6 to 7:30 சிறப்பு, பகல் 1:30 to 6 மத்தியமம். இரவில் பார்க்கிற பொழுது 6 to 10:45 அதிகாரப்பட்சியான நாளாக செயல்படுகின்றது வலதுபுறை புதன் 10/7. மாலை 6 to 10:45 லட்சியமாக உள்ள எந்த விஷயங்களையும் எடுத்து செய்ய ஏற்றமான நாள் இது. மாலை 6 to 10:45 சிறப்பு, 3 to 3:45 மத்தியமம். இப்போ 11/7/2024 வலதுபுறையில் வியாழக்கிழமை, வலதுபுறை வியாழக்கிழமை சிறப்பு, அதாவது காலை 8:30 to 10:45 சிறப்பு, பிறகு 3:35 to 6 மத்தியம நேரமாகும். இரவில் அனுகூலமான நேரங்கள் இல்லை. அதனால் இந்த வலதுபுறை வியாழன் 11/7 பகல் நேரங்களை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளவும். பகல் 8:30 to 10:45 பின் 3:45 to 6 மணியும் சிறந்த நேரமாகும். 12/7/2024 வலதுபுறையில் வெள்ளிக்கிழமை பகலில் அதிகாரம் நிறைந்த அற்புதமான ஒரு நாள். இந்த வலதுபுறை வெள்ளிக்கிழமை சுபகாரியங்கள், எந்த ஒரு விஷயங்கள், உங்களுடைய முயற்சிகள், பெரிய திட்டங்கள், காரியங்கள், பண பரிமாற்றங்கள், சொத்துக்கள், அத்தனை விஷயத்துக்குமே மிகவும் ஏற்றமான நாள். இன்று காலை
6 மணி முதல் 8:24 வரை சிறப்பான நேரமும், பின் பகல் 12:05 முதல் 1:10 வரை மத்திம நேரமும் நன்மையே. மாலையில் இரவில் பார்க்கிற போது 8:25 9 மத்திமம், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் செயல்படும். 17/7/2024 வளர்பிறையில் புதன்கிழமை காலை 6 to 7:30 சிறப்பு, பின் பகல் 1:30 to 6 மத்தியம நேரமாகும். இந்த வளர்பிறை புதன் 17/7 இரவில் அதிகாரமாக இருப்பதால் உங்கள் வாழ்வில் லட்சியமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் பயணங்கள், திறமை அரங்கேற்றம், சுபகாரியம், ரிசப்ஷன் மற்றும் பிறரை சந்திப்பது, உரையாடுவது எல்லாத்திற்குமே உகந்தது. மாலை 6 to 10:45 சிறப்பு, விடியற்காலம் 3 to 3:35 மத்தியம நேரமாக செயல்படும். இப்போ வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை 19/7/2024 இந்த வளர்பிறை வெள்ளி அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். காலை 6 to 8:24 எந்த ஒரு விஷயங்களையும் எடுத்து செய்து நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத நேரம் இது. காலை 6 to 8:24 பின் பகல் 12:05 to 1:10 மத்திம நேரமாக செயல்படும். அதே 19/7 வெள்ளிக்கிழமை இரவில் 8:25 to 9 மத்திம நேரமாகவும், விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகவும், 8:25 to 9 மத்திம நேரமாகவும், 4 to 6 சிறப்பு நேரமாகவும் செயல்படும். இப்போது 20/7/2024 வளர்பிறையில் சனிக்கிழமை இந்த 8:25 to 9 சிறந்த நேரமாகவும், பிறகு 11 to 1:10 மத்திம நேரமாகவும் செயல்படும். இரவில் அனுகூலமான நேரங்கள் இல்லை. அதனால் அந்த வளர்பிறை சனிக்கிழமையை நீங்கள் 20/7/2024 பகலில் மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 8:25 to 9 சிறப்பு, 11 to 1:10 மத்திம நேரமாகும். 21/7/2024 வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:50 to 12 சிறப்பு, மீண்டும் 1:30 to 4:30 மத்திமம். இரவில் பார்க்கிற போது இரவு 8:30 to 12 சிறப்பு, விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகும். இப்போது 24/7/2024 தேய்பிறையில் புதன்கிழமை ஆக பகல் 1:30 to 3:30 சிறப்பும், காலை 9 to 12 மணி வரை மத்திம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது 8:25 to 12 சிறந்த நேரமும், விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகவும் செயல்படும். இப்போ தேய்பிறையில் செவ்வாய்க்கிழமை 30/7/2024 இந்த தேய்பிறை செவ்வாய்க்கிழமை பகலில் அதிகாரம் நிறைந்த நாள். ஆக இந்த செவ்வாய்க்கிழமையில் பூமி சம்பந்தமானது, உடன்பாடுகள், பண பரிவர்த்தனைகள், கடன் கட்டுவது, பிறரை சந்திப்பது, தன் ஆரோக்கிய சம்பந்தமான எந்த முயற்சி எடுப்பதற்கு மிகவும் ஏற்ற நாள். காலை 6 to 8:24 மிகவும் சிறப்பு, பகல் 1:15 to 3 மத்திம நேரமாகும். இரவில் மாலை 6 to 8:24 மத்திமம், மீண்டும் 10:50 to 12 மணி வரை சிறப்பு நேரமாக செயல்படும். இப்போ தேய்பிறையில் புதன்கிழமை 31/7/2024 ஆக பகல் 1:30 to 3:30 சிறப்பு நேரமாகவும், 9 to 12 மணி காலை மத்திம நேரமாகவும் செயல்படும். இந்த புதன்கிழமை இரவில் பார்க்கிற போது இரவு 8:25 to 12 சிறந்த நேரமாகவும், விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகவும் செயல்படும். பஞ்சபூதங்களிலே 5வது பட்சியாகிய மயில் பட்சி, அதாவது ஆகாயத்தை குறிக்கக்கூடிய மயில் பட்சி. இந்த மயில் பட்சிக்காரர்களுடைய சிறப்பை இப்போது பார்க்க போகிறோம். இந்த மயில் பட்சியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன? திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 6 நட்சத்திரங்களும் ஆகாய பூதம் என்று சொல்லக்கூடிய மயில் பட்சியை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். 1/7/2024 தேய்பிறையில் திங்கட்கிழமை. இது மிகவும் அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். தேய்பிறையில் இவங்களுக்கு திங்கட்கிழமை அதிகாரம் நிறைந்த ஒரு நாள். இது சுபகாரியங்களோ, உங்கள் வாழ்வில் லட்சியமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களோ, ஆரோக்கியமோ, அதற்கு அடுத்ததாக ஒப்பந்தமோ, சில முதலீடுகளோ, பண பரிவர்த்தனைகளோ, உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வருவதோ அனைத்திற்குமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக அந்த 1/7/2024 தேய்பிறை திங்கள் காலை 6 to 7:30 சிறப்பு, மீண்டும் பகல் மதியம் 1:15 to 6 மணி வரையில் மத்திம நேரமாகும். இரவில் சற்று அனுகூலம் இல்லாமல் பகல் நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும். 2/7/2024 தேய்பிறை செவ்வாய்க்கிழமை பகல் 8:25 to 9 சிறப்பு, 10:50 to 3 மணி வரை மத்திமம். இரவில் பார்க்கிற பொழுது 8:25 to 10:45 மத்திமமாகவும், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் செயல்படும். இப்போது தேய்பிறையில் இப்போது வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை 7/7/2024
ஆக பகல் 8:30 to 10:30 வரை சிறந்த நேரமும், மீண்டும் 1:30 to 3:30 மத்தியம நேரமாகவும் செயல்படுத்த வேண்டும். இரவில் பார்க்கிற போது 7:30 to 8:24 மத்தியம நேரமாகவும், 10:50 to 12 சிறந்த நேரமாகவும் செயல்படும். இப்போது 8/7/2024 வளர்பிறையில் திங்கட்கிழமை பகல் 3:45 to 6 மணி வரையில் சிறந்த நேரமும், மதியம் 12:10 to 3:35 வரை மத்தியம நேரமாகவும் செயல்படும். அதே திங்கட்கிழமை இரவு 8:25 to 12 சிறந்த நேரமாகவும், விடியற்காலம் 4:30 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இப்போது வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை 9/7/2024 காலை 8:25 to 9 மணி வரை சிறந்த நேரம், பிறகு பகல் 11 to 3 மணி வரை மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 மத்தியம நேரமும், இரவில் 10:50 to 12 மணி வரை சிறந்த நேரமாகவும் செயல்படும். இப்போது வளர்பிறையில் வியாழக்கிழமை 11/7/2024 பகல் 7:35 to 8:24 சிறப்பு, பிறகு 3:05 to 6 மணி வரை மத்தியமம். இரவில் அனுகூல நேரம் இல்லாததால் இந்த வளர்பிறை வியாழனை 11/7/2024 7:35 to 8:24 பகல் சிறப்பான நேரத்தையும், 3:05 to 6 மணி வரையில் மாலை 6 மணி மத்தியம நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 12/7/2024 வளர்பிறை வெள்ளிக்கிழமை காலை 8:30 முதல் 10:30 சிறப்பு நேரமும், மீண்டும் மாலை 4:30 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 சிறந்த நேரமும், விடியற்காலம் 4:30 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இப்போது வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை 16/7/2024 பகலில் அனுகூலமான நேரங்கள் இல்லை. இரவில் 10:50 to 12 சிறந்த நேரமாகும். மீண்டும் மாலை 6 to 8:24 மத்தியம நேரமாக செயல்படும். இப்போது வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை 19/7/2024 பகல் 8:30 to 10:30 சிறந்த நேரமாகும். மாலை 4:30 to 6 மத்தியம நேரமாகும். அந்த 19/7 வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் இரவில் அனுகூலமான நேரம் இல்லாதால் பகல் நேரங்களாக 8:30 to 10:30 சிறந்த நேரத்தையும், மாலை 4:30 to 6 மணி மத்தியம நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளவும். 20/7/2024 வளர்பிறையில் சனிக்கிழமை, இது மயிலுக்கு அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். சனி பெருக்கு என்று அவை பிராட்டி சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் சில சுபகாரியங்கள் வேணால் நடக்காமல் இருக்கலாமே தவிர மற்றபடி சொத்துக்கள் பரிமாற்றம் என்பது, மேலும் தன்னுடைய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் ஒரு வித்தாக இருப்பது, புதிதாக ஆட்களை சேர்ப்பது, நவீன எந்திரங்கள் வாங்குவது, வாகன யோகங்கள் மற்றும் ஆட்களை சந்திப்பது, பல நபர்களோடு உரையாடுவது, தன் திறமையை வெளிக்கொண்டு வருவது, இதற்கெல்லாம் மிகவும் ஏற்ற நாளாகும். இந்த 20/7/2024 அதிகாரப்பட்சியாக சனிக்கிழமையில் காலை 6 to 8:24 சிறந்த நேரமாகவும், பின் 10:30 முதல் 1:10 வரை மத்தியம நேரமாகவும் செயல்படும். இரவில் பார்க்கிற போது இரவு 9 to 10:15 10:45 9 to 10:45 சிறந்த நேரமாகவும், விடியற்காலம் 4 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இப்போ வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை 21/7/2024 பகல் 8:30 முதல் 10:30 சிறந்த நேரமாகவும், பின் 1:30 முதல் 3:30 மத்தியம நேரமாகவும் செயல்படும். அதே ஞாயிறு இரவு 7:30 to 8:24 மத்தியம நேரமாகவும், 10:50 to 12 சிறந்த நேரமாகவும் செயல்படும். இப்போது தேய்பிறையில் வியாழக்கிழமை 25/7/2024 பகல் 10:50 to 1:10 சிறந்த நேரம், பின் 3:05 to மாலை 3:05 to 6 மணி வரை மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது 8:25 to 10:30 சிறந்த நேரமாகவும், 4 to 6 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இப்போது தேய்பிறையில் சனிக்கிழமை 27/7/2024 இது அதிகாரம் நிறைந்த நாள் என்றாலும் பகலில் கொஞ்சம் அனுகூலம் இல்லாமல் இருக்கின்றன. அதனால் பகல் நேரங்களை தவிர்த்து இந்த 27/7/2024 சனிக்கிழமை இரவு நேரம் மிக உகந்த உங்களுக்கு காலகட்டமே. மாலை 6 to 7:30 சிறந்த நேரமாகவும், பின் 9 to 10:45 மத்தியம நேரமாகவும் செயல்படும். இந்த இரு நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று 30/7/2024 தேய்பிறையில் செவ்வாய்க்கிழமை பகல் 8:25 to 9 சிறப்பு, பின் 10:50 to 3 மணி வரையில் 8:25 to 9 சிறப்பான நேரம் 30/7, பிறகு 10:50 to 3 மணி வரை மத்தியம நேரமாகும். இதே செவ்வாய்க்கிழமை இரவில் பார்க்கிற போது இரவு 8:25 to 10:45 மத்தியம நேரமும், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் செயல்படும். ஆக
இந்த மயில் பட்சியினுடைய அட்டவணை அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். 5 பஞ்சபூதங்களுக்கும் உங்களுக்கு 5 பூதங்களையும் சிறப்புகளையும் அந்த நேரங்களையும் இந்த ஜூலை மாதம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கால நேரங்கள் மற்றும் டயத்தை சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது பகல் இரவுகளில். இந்த நேரங்களை ஒன்றுக்கு பலமுறை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து அந்த நேரங்களை நீங்கள் சரியாக எடுத்து உங்கள் முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நாள் செய்வதை நல்லோர் செய்யார், நேரம் செய்வதை எதுவும் செய்யாது. இறையர்கள் கொண்டு சித்தர்கள் அருளாசி பெற்ற இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நல்வழிக்கு மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி மீண்டும் சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களை வேண்டி வணங்கி என்னுடைய உரையை நிறைவு பெற்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.